சம்மந்தி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் அரை கப்பு, கல் உப்பு, பெரிய வெங்காயம் 1, காஞ்ச மிளகா 6, புளி, இஞ்சி, செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இதெல்லாம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா காஞ்ச உடனே பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம்ல, ரொம்ப வதக்கணும்னு இல்லை, ஓரளவு வதக்கிட்டு காஞ்ச மிளகாவும் உள்ளே போட்டு சேர்த்து வதக்குங்க. ஒரு வதக்கிட்டு சில பேர் பச்சையாகவே போட்டு செய்வாங்க, நம்ம கொஞ்சம் வதக்குறோம். புளி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே போட்டு அதையும் நல்லா ஒரு வதக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஆற வச்சுருங்க. அது ஆறின உடனே இஞ்சி ஒரு பீஸு, சீரகம் 5 கிராமு, கல் உப்பு அரை ஸ்பூன், தேங்காய் துருவியது அரை கப்பு, தேங்காய் எண்ணெய் அதையும் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணணும், அப்போ தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதான் எண்டு ரிசல்ட். எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதை சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றி சம்மந்தி கொஞ்சம் வச்சு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப தேவாமிர்தமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். இப்போ பார்த்து முடிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஹாப்பி குக்கிங், ஷேர் ஹாப்பினஸ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ கைஸ்.